சொல்லுங்க. ஐயா இப்போ இது ப்ராப்ளம் தீர்ந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் நார்மலா இருந்தாலும் அப்புறம் அன்நார்மலா, அதனால தான் வேற சரி எல்லாமே வந்து இல்ல விவசாயத்துல இருந்து எல்லாம் வந்து அடி வாங்குற அளவு இவங்களோட சரி, நான் கும்பல் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோசியர்கிட்ட வர்றதுங்கிறது ஒரு லேப்ல போய் டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா என்ன இருக்குன்னு, அது மாதிரி டெஸ்ட் எடுக்க தான் என்கிட்ட வர்றீங்க. கரெக்டா? நாங்க அந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு உங்களை போய் இந்த டாக்டரை போய் பாருங்க அப்படிம்போம். இதுக்கு இந்த டாக்டரை தான் பார்க்கணும், சிவனை பாருங்க, பெருமாளை பாருங்க, இவரை பாருங்க, இவரை பார்த்து என்ன ஒண்ணுங்க கும்பிடுங்கன்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க தான் அந்த டாக்டரை பார்த்து என்ன பண்ணலாம், கரெக்டா உங்களுக்கு என்னென்ன இருக்கு, என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி ஒழுங்கா அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த வியாதி சரியாகும். நான் என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிச்சுதான் சொல்ல முடியும். சரியா? நான் டாக்டர் கிடையாது, ஜோதிடர் வந்து கடவுள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோசியரால எதையும் மாற்ற முடியாது. நாங்க வந்து வழி காமிப்போம், நேரா போ சிவன் காலில் போய் விழு, சரியாகும் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அது மாதிரி உங்களுக்கான வழியை நான் காமிச்சு விடுறேன். அவரை போய் பிடிச்சிக்கோங்க, யாரை பிடிக்கணுங்கிற வழியை வந்து காமிச்சு விடுறேன். அவரை போய் பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். சரியா? இதுதான் விஷயம், வேற இல்லை. வச்சிருவா. இது பண விஷயம் தான் வேற. ஐயா எனக்கு ஒரு அஃபெக்ஷன், யாரையுமே வந்து பார்க்க கூடாது, எல்லாத்துலயுமே அப்படியே பட்டு போகணும்னு நினைச்சானுங்க ஐயா. ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேல எதுவும் எனக்கு ஆகக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை ஐயா. ஒண்ணும் இல்ல, கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். ஓகேவா? ஐயா இது மனநல டாக்டரையும் நான் போயிட்டு வந்துட்டேன், அதுவும் இல்லையா, அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னை வந்து காப்பாத்திக்கிட்டு வருது. அது வந்து எதிரிங்களை வந்து ஒண்ணுலாம் பண்ணணும், ஒண்ணுலாம் பண்ண கூட கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லையா. நீங்க நல்லா இருக்குன்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சரியா? எதிரியா ஒண்ணும் இல்லாம பண்ணணும், எதிரி அப்படி போகணும் என்ன, அதெல்லாம் தண்டனை கொடுக்கறதுலாம் கடவுளுடைய வேலை, நம்மளுடைய வேலை கிடையாது. ஐயா இவங்கள மாதிரி ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கடவுளுக்கு. உங்களை பத்தி மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க. புரியுதுங்க. உங்களை பற்றி மட்டும் என்ன பண்ணுங்க, யோசிங்க ஐயா. அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் வந்து குடுக்குறானுங்க ஐயா எனக்கு, வேற ஒண்ணும் இல்லையா. பயப்படுற மாதிரி வந்து என்னென்ன பண்றாங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்க ஐயா. அங்க போங்கன்னா அங்க போங்க, அவ்வளவுதான், தீரும். அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, இது செய்யறாங்க, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. சரியா? எங்க திருச்சியில பாதி கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஹலோ சொல்லுங்க. இல்ல எந்த ஸ்தலம்? ஸ்ரீரங்கமோ? நீங்க அனுப்புங்க சொல்றேன்னு சொல்லிட்டேன், திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? உங்க புத்திசாலித்தனமா அது? அப்படியெல்லாம் இல்லையா. ஏன்னா